நீங்க ஒரு விஷயம் நம்ம மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டு சம்பந்தமாக ஒரு விஷயம் இருந்தாலும் இத்தனை வருடங்களாக யாருமே பேசலன்னா அதை அப்படியே அமுக்கி வச்சுட்டு பேசாம போக முடியாது. சில விஷயங்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசிதான் ஆகணும். அது தேர்தல் நேரங்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்கள் இத்தனை வருடங்களாக காங்கிரஸும் திமுக அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சி வச்சுருந்தாங்க. ஏன் எத்தனை வருடங்களாக காங்கிரஸ் அதை பற்றி பேசவே இல்லை? ஏன் எத்தனை வருடங்களாக கௌதமி அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான். ஆனால் அவங்ககிட்டே நான் கேள்வி கேட்குறேன். இது பிரதமர் பார்த்துட்டு அண்ணாமலை பார்த்துட்டு கேட்குற கேள்வி கிடையாது. இது திமுக பார்த்துட்டு கேட்குற கேள்வி, இது காங்கிரஸ் பார்த்துட்டு கேட்க வேண்டிய கேள்வி. கையெழுத்து ஒப்புதல் போட்டது யாரு? காங்கிரஸ் திமுக சேர்ந்து. அவங்க பார்த்துட்டு ஏன் கேள்வி கேட்கல? அவங்க பார்த்துட்டு கேள்வி கேளுங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ வருஷமாக இந்த விஷயத்தை மறைச்சி வச்சிங்க? அந்த கேள்வி நாங்கள் கேட்குறோம். கையில் இருக்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்க. வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. அச்சுறுத்தினாங்க எங்களை அப்படின்னு திருவள்ளூர்ல சொல்லியிருக்காங்க. அப்படி எந்த தகவலும் இல்லையே. இல்ல திருவள்ளூர்ல பேசியிருக்காங்க மேடம். எப்போ பேசினாங்க? நேற்று பேசியிருக்காங்க. அப்படி தகவல் எதுவுமே வெளியில வரல. அப்படி எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் நவ் அது ரெண்டு குறிப்பிடும்படியான வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஒன்று நீட்டு கேட் எக்ஸாம் மாநிலங்கள் விருப்பப்பட்டால் நடத்திக்கொள்ளலாம்ன்றது ஒன்று. இன்னொன்று ஏழை மகாலட்சுமின்ற திட்டத்தின் கீழே ஏழை குடும்பங்களுக்கு 1 லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு 2 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீட் கொண்டு வந்தது காங்கிரஸ். நீட் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டது காங்கிரஸ். அதுக்கு உடனாக இருந்தது திமுக. இப்போ நாங்கள் இதுக்கு சம்மந்தமே இல்லை, இதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறோம். திமுக காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து பேசுறது தவறான விஷயம். இதே நீட் நீங்கள் ஸ்டேட்லேருந்து எடுக்கவே முடியாது, ஒரு மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கவே முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் படியில் நின்றுட்டு கத்தி பேசினது நளினி சிதம்பரம். இதை திமுகலேருந்து ஏன் சிதம்பரம் பார்த்துட்டு உங்கள் மனைவி தான் இதை பேசியிருக்கிறாங்க, இது ஏன் நீங்கள் அவங்கள கண்டிக்கல? இது ஏன் அவங்க திமுகலேருந்து யாருமே காங்கிரஸ் பார்த்துட்டு கேள்வி கேட்கல? இப்போ நீங்கள் விருப்பப்பட்டா ஏன் காங்கிரஸ் தானே கையெழுத்து போட்டாங்க? நீட் இருக்காதுன்னா சொல்லுங்களேன். நீட் இருக்காதுன்னா சொல்லுங்க. இல்ல அது தற்காலிகமா சார். நீட்டு கொண்டு வந்தது ஓராண்டு தற்காலிகமா நிறுத்தினாங்களே தவிர பர்மனண்டா அவங்க கேன்சல் பண்ணல. பர்மனண்டா எடுக்கவே இல்லையே. பர்மனண்டா இல்லவே இல்லையே. ஆமா, இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தானுங்க. எனக்கு இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். நீட் ஒரு ஆக்ட் இருக்கும்போது இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எப்படி நீங்க மாற்ற முடியும்? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாற்றுறதுக்கு அதான் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட் லாயரே உங்கள் நளினி சிதம்பரம் தானே. சுப்ரீம் கோர்ட் வாசலில் தான் அவங்க பேசினாங்க. ஸோ இது கேள்வி காங்கிரஸ்காரங்க பார்த்துட்டு திமுக நேராக காங்கிரஸ் பார்த்து தான் கேட்கணும். ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க கேள்வி கேட்கணும். நீ தான் பண்ண அவங்க தான் தலை பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கணும். யார் கொண்டு வந்தாங்கன்னா அதுதான் விருப்பப்பட்ட மாநிலங்களை எப்படி மாற்ற முடியும் நீங்கள்? அப்போ சுப்ரீம் கோர்ட் தானே போகணும். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தானே முதல்ல போகணும். மக்களை ஏமாத்துறதுக்கு மக்களை எப்போவுமே மக்கள் தேர்தல் நேரத்தில் எது சொன்னாலும் நம்பிடுவாங்கிறதுன்னு இருக்கக்கூடாது. ஸோ இந்த அறிக்கை தேசிய அளவில் இந்த கல்விக் கொள்கையில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். ஒரு மாநிலத்தில் நீட் இருக்கும், இன்னொரு மாநிலத்தில் நீட் இருக்கும். குழப்பத்தை உண்டாக்குறதுக்கான வழி தானே இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த 65 வருடங்களாக காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? மக்களை திசை திருப்புறதுக்காக தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாடு எப்படி வேணாலும் போட்டோம் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் நல்லா இருந்தால் போதும், எங்களுடைய குடும்ப அரசியல் நல்லா இருந்தால் தான் போதும்னா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தானே மக்கள் நல்ல தெளிவாக நாடு முன்னேறணும், நாங்கள் முன்னேறணும், எதிர்காலம். ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் பார்க்கும்போது அடுத்த 5 வருடத்துக்கு நம்ம இந்தியா தேசம் எப்படி இருக்க போது நான் பார்க்கல. 2047 ஒரு 100 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், 100 வருடங்கள் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச 100 வருடத்தில் இந்தியா எந்த ஸ்தானத்தில் இருக்கும், எந்த வளர்ச்சியில் இருக்கும் அப்படி தான் நான் பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷன் இருக்குல்ல, ஒரு பார்வை இருக்குல்ல, நம்ம நாடு எப்படி இருக்கணும், அந்த லாங் டிஸ்டன்ஸ் விஷன் இருக்கணுமே. இந்த தேர்தலில் நான் எப்படி இருப்பேன், எனக்கு எவ்வளோ சீட் வரும், அதுதான் மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்க. 2047 சொல்றீங்க. தென் மாநிலங்களோட வளர்ச்சி வட மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? அதுக்கு தானே நாங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்ல தென் மாநில வளர்ச்சி வட மாநிலங்களோட அதிகமாக தான் இருக்கும். இல்லையே, எதுல இருக்கு? இல்ல எங்க இருக்கு? எந்த மாநிலம் பொருளாதாரத்துல தென் மாநிலங்கள் வளர்ச்சி அதிகமா இருக்கு. எங்க சொல்லுங்க, எந்த மாநிலம் சொல்லுங்க? தென் மாநிலம் பொதுவாக நீங்க குறிப்பிட்ட வட மாநிலங்கள் நீங்க கம்பேர் பண்ணி சொல்லுங்க. இல்லைங்க, வட மாநிலங்கள் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. தி ஹையஸ்ட் இன்னைக்கு பிசினஸ் எங்க நடக்குது உங்களுக்கு?
இந்த மேக்ஸிமம் பிஸ்னஸ் எங்கே நடக்குது உங்களுக்கு? எங்க நடக்குது? உத்தரப்பிரதேஷ்லேயே நடக்குது. நீங்கள் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கு நீங்கள் சொல்வீங்க ஓகே, ஆனால் மேக்ஸிமம் பிஸ்னஸ் உங்களுக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. இன்னைக்கு எஃப்டிஐ சொல்லும்போது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே மேக்ஸிமம் நடக்குது உங்களுக்கு. குஜராத் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அந்த மாநிலங்களில் தான் நடக்குது. தமிழ்நாட்டில் நம்ம சொல்லிக்கிறதுக்கு எஸ் மாநிலம் வந்து முன்னேறணும் நாங்களும் ஆசைப்படுறோம். நானும் இந்த மாநிலத்தில் சேர்ந்தவன் தான். முதலமைச்சர் எனக்கும் முதலமைச்சர் தான். நாங்கள் கட்சி ரீதியாக வேறு வேறு இடத்துல இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எனக்கும் மாநிலம் தான், என்னுடைய முதலமைச்சர் தான். என் மாநிலம் முன்னேறணும் நான் ஆசைப்படுறேன். அப்படி ஆசைப்படும் போது பாஜக வந்தால் தான் அது முன்னேற முடியும்னா நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இது தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன திட்டங்கள் கொண்டு வருவீங்க இந்த 2047? இல்லைங்க, இப்போ இந்த தேர்தல் முடிட்டோம். அது வந்து பிரதமர் சொல்வார். சொல்ல மாட்டேன்றீங்க. இல்லைங்க, நாங்கள் வந்து வளர்ச்சி பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வந்து ஒரு முன்னேற்றம் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தமிழகம் சொல்லும்போது ஒரு இந்தியாவோட ஒரு அங்கம் தானே. ஆமாம். ஸோ ஓவரால் there has to be a growth. இல்லைங்க, தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கணும், தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வீங்க? அதில் பிரதமர் வந்து இப்போ 5 தடவை வந்துட்டு போனார். ஒவ்வொரு முறையும் அவர் பேசிட்டு தானே இருக்காரு. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இல்லைங்க, என்னங்க இது வரைக்கும் 2,75,000 ஒரு நிமிஷம் வந்து நிறுத்தப்பட்டிருக்குதுன்றது திராவிட கட்சிகளோட கொடுக்கவில்லை. 2,75,000 கோடி இது வரைக்கும் உங்களுக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கு. 2,70,000 கோடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து எவ்வளோ வந்து அந்த ஸ்கீம்ஸ் பாலிசிஸ் எல்லாமே மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு கேளுங்க. நீங்க பாருங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னா. நான் அந்த கணக்குல கையில இல்லைங்க. உங்களுக்கு வந்து மக்கள் தொகை பாருங்க. ஒரு பொய் பிரச்சாரத்தை வச்சு மக்கள் தொகை மக்கள் தொகை கொடுக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள் குறிப்பா ஊபி பீகார்கள் அதிகமா கொடுக்குறீங்க. சிறப்பு நிதியை வந்து தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏன் கொடுக்கல? இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கோன்னா கொஞ்சம் ஒரு அறிக்கை 73,000 கோடி அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. நியாயமான பதில் வராது. அது வேண்டாம், அதை விட்டுருவோம். இல்ல ஏன் நியாயமான பதில் வராது? அது நீங்களே முடிவோட இருப்பீங்க. நியாயமான பதில் வராது அதை உங்க முடிவு. உறுப்பினர் இல்ல மெம்பர் சொல்லுங்க. பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு வந்து நீங்க குரல் கொடுக்குறதுன்னு உங்க மேல பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை பத்தி நான் இது வரைக்கும் குஷ்பு வந்து மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் மகளிர் ஆணையத்தை பத்தி பேசிருக்கீங்க தமிழ்நாட்டில்? கொஞ்சம் சொல்லுங்களேன். குஷ்பு வந்த உடனே இம்மீடியட்டா குஷ்பு எல்லா விஷயங்கள் கையில எடுத்துட்டு அதை பத்தி பேசணுமா? இதுக்கு முன்னாடி யார் பேசினாங்க மகளிர் ஆணையத்தை பத்தி? தமிழ்நாட்டில் யாருக்கு அது தெரியுமா? மகளிர் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க நானும் இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் பிரஸ்காரங்க என்ன பாக்குறீங்க. அதுதான் இப்போ குஷ்பு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைமையில எடுக்க முடியாதுல்ல. என் கையில இல்ல. எனக்கு மேல ஒரு அதிகாரிகள் இருக்காங்க, எனக்கு மேல சேர்பர்சன் இருக்காங்க. எங்களுக்குன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது பார்த்து தான் எல்லாமே எடுத்துட்டு பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் வரணும், ஒரு ப்ரொசஸ் இருக்கு. கம்ப்ளைண்ட் வரணும். கம்ப்ளைண்ட் வந்தால் தான் நாங்கள் அதை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்குது. அதுலேருந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு எது உண்மையான வழக்கு இருக்குது, எது பொய்யான வழக்கு இருக்குது, அது எல்லாமே இருக்குது எங்களுக்கு. அதில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு இன்னைக்கு எடுத்தோமா நாளைக்கு திருப்பி கொடுக்கணுமா அது கிடையாது. எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் இருக்குங்க. நாங்கள் ஒரு அமைப்பை சொல்லும்போது எங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. யார் சொன்னாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் அப்போ நான் ட்விட்டர் நீங்க பாக்குறதுல அது ஏன் தப்பு இல்லைங்க? இல்ல ஏன் தப்பு இல்லைங்க? நீங்க ட்விட்டர் பாக்குறது இல்லைங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? ஆணையம் சொல்லும் போது எங்களுடைய அமைப்பு சொல்லும் போது நாங்க வந்து தெருவில் நின்றுட்டு போராட முடியாதுங்க. இல்லைங்க, அதுதான் சொல்றேன். இல்லைங்க, அன்பார்ச்சுனேட்லி நீங்க யாருமே வந்து ரூல்ஸ் ஆஃப் NCW என்ன இருக்குன்னு அது யாருமே படிக்கிறது இல்ல. அதுதான் பிரச்சனை இருக்கு. அந்த ரூல்ஸ் ஆஃப் NCW படிச்சீங்கன்னா அந்த வகை அந்த படியில தான் நாங்க வேலை செய்ய முடியும். ஐயா அது வழக்கு மன்றத்தில் இருக்கு. வழக்கத்தில் இருக்கும்போது பாஜக கட்சிக்காரங்க கிட்ட எப்பவுமே இந்த கேள்வி கேட்காது. கம்ப்ளீட்டா நாங்க தான் ஸ்வீப் பண்ண போறோம்னு நாங்க சொல்லிடுவோம். மக்கள் வாக்களிக்கிட்டோம், அப்புறம் பேசுவோம். முக்கியமான தகவல் ஜெனரல் டாபிக் என்ன இருக்கு தேர்தல் நேரத்தில்? ஜெனரல் டாபிக் இல்ல முக்கியமான தகவல் சொல்றோமா? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி வேலூரில் தாமரைக்காக வாக்களிக்க வேண்டி வேலூர் கோட்டையில் 10ஆம் தேதி 10:30 மணிக்கு அவர் காலையில் ஏர்போர்ட்டில் வந்து ஹெலிபேடில் வந்து இங்கே நிகழ்ச்சிக்கு வராரு. கூட்டம் முடிச்சுட்டு மறுபடியும் ஹெலிகாப்டரில் திரும்புகிறார். அது ஒன்று. அடுத்து வந்து குஷ்பு அம்மாவுடைய சுற்றுப்பயணம் இன்றைக்கு பேரணாம்பட், குடியாத்தம், கேவிக்குப்பம், லத்தேரி இந்த 4 நிகழ்ச்சிகளில் அவங்க பேசுகிறாங்க.
நான் வந்து வாணியம்பாடி தொகுதியில் 50 பாயிண்டில் நான் பேச போகிறேன். நன்றி, வணக்கம்.